சிலுவை பயணம் தவக்கால தியானத் தொடர் நாள் 12. சமாதானம் பண்ணுவோம். ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்கிற வசனம் சண்டையிடாமல் அமைதியாயிருப்பவர்களை குறிக்கவில்லை. மாறாக குழப்பம் அல்லது சண்டை உள்ள இடத்தில் அமைதியை உருவாக்க முயற்சி எடுப்பவர்களை குறிக்கிறது. தேவன் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். எனவே எங்கே சமாதானம் உருவாக்கப்படுகிறதோ அங்கே தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சமாதானம் உருவாக்க விரும்புகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. அதனால்தான் இதற்கு அடுத்த வசனம் 5:10 நீதியினால் துன்பப்படுதல் என்ற வசனம் வருகிறது. சீஷர்களானவர்கள் சிலுவையை சுமப்பதன் மூலம் சமாதானத்தை பேணுகிறார்கள். அவர்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் சிலுவையின் அன்பினால் பகையை வெல்கிறார்கள். இதுவே சமாதானம் பண்ணுகிறவரின் வழி என்பதாக டீட்ரிச் பானாஃபை என்கிற ஒரு தெய்வ மனித த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கிற புஸ்தகத்தில் எழுதின வாக்கியத்தை நினைப்பூட்டுகிறேன். கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் யூதர் மற்றும் புறவினத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆதார வசனம் எபேசியர் 2:14 மற்றும் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் ஈரான் யுத்தத்தில் நமக்கு பிடித்த நாடுகளின் வெற்றியை பற்றி யோசிக்காமல் இயேசு சிலுவையில் நிறைவேற்றின ஒப்புரவாகுதலை நினைத்து சமாதானத்தை உருவாக்கும் வார்த்தைகளை பகிர வேண்டும். சுவிசேஷத்தின் வேகம் தரம் குறையும் போது உலகில் சண்டைகளின் வேகம் கூடும். நன்றி.